கடந்த 10 மாதங்களில் மூலப்பொருட்கள் விலை 100 விழுக்காடு உயர்ந்திருப்பதால் அட்டைப்பெட்டி தொழில் ஆட்டம் காண்பதாக கூறுகின்றனர் அட்டைப்பெட்டி தயாரிப்பு தொழில்துறையினர். காரணங்களை இந்த தொகுப்பு பதிவு செய்கிறது. கடலை மிட்டாய் முதல் கலர் டிவி வரை பேக்கிங் இல்லாமல் எந்த பொருளும் விற்கப்படுவதில்லை. தமிழகத்தில் சென்னை, கோவைக்கு அடுத்து கிருஷ்ணகிரி மற்றும் ஹொசூரில் 100க்கும் மேற்பட்ட அட்டை பெட்டி தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 5000க்கும் அதிகமான அட்டை பெட்டி உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. அட்டைப்பெட்டி உற்பத்தியில் 5 லட்சம் பேர் ஈடுபட்டிருக்கும் நிலையில் இதில் சரிபாதிக்கும் மேல் பெண்களே அதிகம். ஆனால் இவர்களில் பலருக்கு மாதம் முழுவதும் வேலை கிடைப்பதே சிரமமாகி இருக்கிறது. அட்டைப்பெட்டி தொழிலின் மூலப்பொருளான கிராஃப்ட் பேப்பர் விலை கடந்த 10 மாதங்களில் 100 விழுக்காடு உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் ஒரு டன் காகிதத்தின் விலை 20,000ஆக இருந்த நிலையில் தற்போது 40,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மேலும் வெளிநாட்டுக்கு மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்வதும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. கடந்த 10 மாசத்துல மட்டும் நம்முடைய ஒசூர்ல ஒரு 10 தொழிற்சாலைகள் மூடி இருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு குறைஞ்சிருக்குது. அப்போ வேலைவாய்ப்பு குறைஞ்சிருக்குது, வருமானம் குறைஞ்சிருக்குது, தொழில் நடத்த முடியல. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து நம்ம இந்த விலை உயர்வு தான். ரா மெட்டீரியலோட விலை வந்து அதாவது கிராஃப்ட் பேப்பர், டியூப்ளக்ஸ் போர்டு, கம்மு எல்லாத்தோட விலை பார்த்தீங்கன்னா அதாவது 2 மடங்கு ஆயிடுச்சு. எங்களோட நாங்கள் விற்கிற பொருள்களோட விலை பார்த்தீங்கன்னா 10லிருந்து 15% வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால எங்களோட காம்பீட் பண்ண முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர்லேருந்து ஜிஎஸ்டி வரியானது 12%லேருந்து 18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 6% நாங்கள் மறுபடியும் கையில் இருந்து தான் பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிராஃப்ட் பேப்பரை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்ய வேண்டும், ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று அட்டைப்பெட்டி தொழில்துறையினர் வேண்டுகோள் விடுக்கின்றனர். ஆண்டுக்கு 20,000 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடக்கும் அட்டைப்பெட்டி தொழிலை காப்பாற்ற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் இத்துறையினர். புதிய தலைமுறைக்காக ஹொசூர் செய்தியாளர் ஜெகநாத்.